வெல்கம் புஷ்பா மாடி தோட்டம். தக்காளி பழுத்துட்ருக்கு, எனக்கே தெரியல. ஒழுங்கிட்டு போய் பழுத்து வச்சிருக்கேன். பறிச்சு கஷ்டமாக இருக்கு. பறிச்சு 3 தக்காளி இருக்கு. இதோட பின் சைடு தான் செம்ம சூப்பராக இருக்குது பார்க்குறதுக்கு. அழகாக செம்ம க்யூட்டாக இருக்குது. இன்னும் கூட இங்கே ஒரு 2 தக்காளி இருக்குது, பறிச்சுக்கலாம். ஒரு 2 குட்டி தக்காளி பறிச்சுட்டாங்க. சரியான கலராக இருக்காங்க சார். எங்கே போட்டேன் பறிச்சு இதோ இருக்கு. இந்த 2 க்யூட்டாக இருக்கு, இது பறிச்சாச்சு. பச்சை மிளகு கொத்து வச்சுட்ருக்கு, எனக்கே தெரியல. நான் இப்போ தான் பார்க்குறேன். ஏதோ 1-2 காய் வச்சுருக்கேன்னு சொல்லிட்டு பார்த்தேன். கொத்தாக வச்சுருக்காங்களே, சூப்பராக. அதுவும் அடியில் வரைக்கும் இங்கே பாருங்கள், அத்திக்காய் மாதிரி காய்ச்சிட்டாங்க போல. கண்டு காய்க்கும் காணாமல் பூ பூக்குன்ற மாதிரி கண்டு பூ பூத்து காணாமல் காய் காய்ச்சிருக்காங்க. சூப்பராக. எப்படியும் வெண்டைக்காய் செடியை டேமேஜ் பண்ணிட்டு தான் அவங்க வளர்றாங்க. இன்னொரு முக்கியமான விஷயம் காட்டுறேன். கரிசால் பறிச்சுட்டு வந்திருக்கேன். சூப்பராக இருக்கு. அடுத்து முள்ளங்கி ரெடி ஆகிட்டுருக்கு. கீரை மட்டும் நாளைக்கு பொலி பண்ணிட வைக்கத்தான். நாளைக்கு பறித்து சாப்பிட்றோம். இவங்கெல்லாம் காய் வைக்காம சும்மா இடத்த பிடிச்சிக்கிட்டு இவங்களை யார் வளர சொல்கிறது? என்ன ஒரு செகில் முருங்கை தொட்டியில் இத்தனை ஆளுக்க வளர்ந்துக்கிட்டு இருக்கு. ஒரு காய் வச்சா பரவாயில்ல. மாதுளை செடி அது சூப்பராக வளர்ந்துட்டுருக்கு. ஒரு வெண்டைக்காய், இது ஒரு வெண்டைக்காய், எனக்கே தெரியல. 2 காய் இருக்குது. நேற்று ஈவினிங் ஒரு காய் பறித்து சாப்பிட்டேன். இப்போ 2 காய் கிடச்சிருக்கு. இந்த வானம் பார்த்த காந்தாரி மிளகாய் என்ன கலரில் காய்க்க போகுதுன்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணிகிட்டு இருந்தேன். பார்த்தா ரெட் கலரு. ஏற்கனவே ஒன்று பறித்தேன் ரெட் கலரில். இது ஃபுல்லாக வரட்டும் அப்படின்னு வெயிட் பண்ணுறேன். ரெட் கலரில் வந்த பின்னாடி ஒரு வீடியோ போடலாம் அப்படின்ட்டு. பண்ணைக்கீரை விதை ரெடியாக இருக்கு பாருங்கள். விதை பறிக்கணும், பறித்து எடுக்கணும். அடுத்து முள் கத்திரி. இது வேலூர் முள் கத்திரியா இல்லை வேறையான்னு தெரியல. ஆனால் செம்ம ஜோராக வாழ்ந்துட்டுருக்கு. அவரை செடியில் ஃபுல்லாக பூச்சி எப்படி கோணிக்கிட்டு இருக்கு பாருங்கள். இதுக்கு தான் வெயிட் பண்ணுறேன். சிகப்பு கலர் காய் விதைக்கு எடுக்க முடியல, விதைக்காக விட்டுருக்கேன். கொஞ்சம்
தனியாக தூக்கி வச்ச பின்னாடி தான் கொஞ்சம் துளிர் வந்திருக்கு இந்த காந்தாரிக்கு. இது ஒரு காந்தாரி பச்சை கலரில் ஒரு காந்தாரி சந்தன கலர் காந்தாரி ஒன்று வந்திருக்கு. இது ஒரு டிஃப்ரெண்ட்டாக ஒரு பூ வந்திருக்கு. இதில் இப்படித்தான் இருக்கு என்னுடைய தோட்டம். ஒரு நெய்மிளகாய் வந்திருக்கு. ஒரு பெரிய சாதனை. ஒரு காய் வைக்க மாட்டேன்ட்டு ரோஸ் பண்ணிட்டு இதோடு நான் 3வது வாட்டி நெய்மிளகாய் செடி வளர்க்குறாங்க. இது கிட்ட இருந்து காய் பறிக்கிறது ஒரு பெரிய சவால் இருக்குது. இதுவும் பல முறை செத்து எத்தனை கட்டிங்ஸ் போட்டிருக்கேன்னு பாருங்கள். இந்த செடியை என்ன பண்ணுறையோ பார்க்கலான்ட்டு கட் பண்ணி விட்டு கவனித்து இப்போ தான் ஒரு காய் வச்சுருக்கு. அதுவும் குட்டியாக இருக்குது, பெருசாக வராது போல இருக்கு. எம்ட்டு வரும் உரத்துக்கு கொஞ்சம் என்னென்ன போட்டிருக்கேன் பாருங்கள். முட்டோடு உரம் தண்ணி எல்லாம் தான் ஊற்றிக்கிட்டு இருக்கேன். இன்னும் குறைய இருக்கு. கொஞ்சம் தண்ணி அதிகமாக போச்சுனாலும் பிரச்சனையாக இருக்குது. இதுக்கு அப்படி இருக்க வெத்தலை பறிக்கணும். வெத்தலை பறிச்சுக்கலாம். இதை சாப்பிட்றதுக்கு சில பூச்சிங்க வந்துடுதுங்க. இந்த வெத்தலையை சாப்பிட்றதுக்கு எப்படி கடிச்சு வச்சிருக்க பாருங்க. வெத்தலையை கூட விட மாட்டேன்ட்டு பூச்சி. கொஞ்சம் மாமன் டெஸ்மர் கொஞ்சம் வந்துருக்கு, அதையும் பறிச்சுக்கலாம். ஒரு கொஞ்சம் பூ தாங்க கிடைக்கிது. முடிஞ்சிடுச்சு இதோட சீசன். சைனீஸ் வைலட் இருக்குது. அடுத்து கனகாமரம் பூ கொஞ்சம் பறிக்கிறோம். அங்கே பாருங்க. முந்தா நாள் தான் பறித்தேன். அதுலேயே அதுக்கு அடுத்து இது வந்துருக்கு. நம்ம ஒரு 2 நாள் கழித்து பறிச்சிக்கிட்டே இருக்கலாம். அந்த மாதிரி பூ வந்துக்கிட்டே இருக்கும். ஒரு 5 days விட்டோம்னா இந்த கொத்தெல்லாம் ஃபுல்லாக கொத்த நிறைஞ்சிட்டோம். இது ஃபுல்லாக அப்படி பார்க்குறதுக்கே கலர்ஃபுல்லாக இருக்கும். இது இப்படி அடுத்து சங்குப்பூ கொஞ்சம் பறிச்சுக்கலாம். இந்த அழுகைங்களை பாருங்க எப்படி. வெயில் வந்துட்டு போதும், அவங்கள கண்ட்ரோல் பண்ண முடியறதில்ல. சங்குப்பூ வந்திருக்கு. ஏதோ பூ சிறுத்து போச்சு. தண்ணி ஊற்றிக்கிட்டே தான் இருக்கேன். உரம் தண்ணி கொஞ்சம் சிறுத்து அப்படி இருக்காங்க, என்னன்னு தெரியல. நேற்று பறிச்சது டீ போடல, இன்னைக்கு சேர்த்து போட்டுக்கலாம். நேற்று கொஞ்சமாக தான் பூ இருந்துச்சு.
பிச்சு போடலாம் அப்படின்னும்போது ரொம்ப ஜோராக இலகு செய்து போடுறாங்க. இதுக்கு மேலே தான் கிழங்கு வைப்பாங்க போல இருக்கு. கொடி ஊரில் ஒரு வருஷமாக விட்டு பார்த்துக்கிட்டு இருக்கேன். ஒரே ஒரு குட்டி கிழங்கு அங்கே வந்துட்டு இந்த கொடியெல்லாம் சும்மா போயிட்டு இருந்துச்சு. கட் பண்ணி விட்டுட்டேன். கிழங்கும் வைக்காமல் எதுக்கு இருக்கு அப்படின்ட்டு இந்த பூவையும் பறிச்சுக்கலாம். அழகு இது பாருங்க, இன்னும் அழகாக இருக்கு. பியூட்டி. இந்த பூவையும் பறிச்சுக்கலாம். சம்பிங் செடி பூனை நோண்டி போட்டு எடுத்துட்டு போச்சு. 4-5 செடி நட்டு வச்சேன். 3 தான் வருது. சம்பிங் செடி சிங்காரிங்களை பாருங்க எப்படி வரிசையாக அழகு காட்டிட்டு நிற்கிறாங்க. போட்டி காயும் வைக்க மாட்டேன், சும்மா இதுக்கு இங்கே வந்து நீட்டிட்டு உடச்சி வெட்டுறோம்.